ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லா சிஸ்டருங்களுக்கும் எல்லா அம்மாவுக்கும் நான் இன்றைக்கி ஹாப்பி மகளிர் தினம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னுடைய வீடியோ இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னு பார்க்க போனாக்கா, 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வெட்டும்போது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள், அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களில் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம வெட்டுறோம் அப்படின்னா, அதே ஃபார்முலாவோடு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே அதில் நமக்கு ஒரு ஃபாஸ்ட்டுன்றது நமக்கு வர செய்யும். இன்றைக்கி ஒரு மாதிரி வெட்டிட்டு நாளைக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வேறு மாதிரி, இல்லை இன்னொருத்தவங்க வீடியோ பார்க்குறோம், நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அவங்கள மாதிரி நம்ம கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதனாலையுமே ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல டைம் எக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனில் எப்படி நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டுறீங்களோ அதையே நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த டைமுக்குள்ளார வெட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலுமே ஒரு ப்ளவுஸை சீக்கிரமாகவே கட் பண்ண முடியும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் தைக்கிறது ஒரு மடங்கு பெரிய வேலை அப்படின்னா, ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதை விட பெரிய வேலை அப்படின்ற மாதிரி ரொம்பவும் பேசுகிறாங்க. எதனாலன்னா, ஏன்னா ப்ளவுஸ் கூட நம்ம இடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கு, கை மேலே ஏற்றிட்டு இருக்கா அப்படின்னா அதை நம்மளால் பிரித்து தச்சு கொடுத்துட முடியும். ஆனால் கட்டிங் மட்டும் கொஞ்சம் அவங்க சொல்கிறத விட கொஞ்சம் நம்ம மாற்றி வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை நம்ம சரி பண்ணவே முடியாது சிஸ்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கோசம் பயந்துக்கிட்டே நான் வெளியிலலாம் ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எனக்குன்னு நான் வெட்டி தைச்சேன் அப்படின்னா அதில் எதனா ஒரு கரெக்ஷன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பேன். வெளியாளுங்களுக்கு நான் அதை செய்யும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிஸ்டர். ஏன்னா கட்டிங் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னாக்கா அது கட்டிங் தான். அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்றாங்க. ஆனால் அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கட்டிங் அவ்வளோ ஈஸியான வேலை அப்படின்ட்டு. ஸ்டிச்சிங் எப்படி நமக்கு பழக பழக அதை நமக்கு ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடுதோ அதை எப்படி நம்ம யோசித்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் தைக்க முடியுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு கட்டிங்குமே அப்படி தான். நான் ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ண வரேன் அப்படின்னா ஒரு 6-7 ப்ளவுஸாவது நான் கட் பண்ணிட்டு தான் இடையே வருவேன். ஏன்னா நின்றுக்கிட்டே ரொம்ப நேரம் என்னால் வெட்ட முடியாதுன்ற ரீசன் மட்டும்தான். உட்காந்தேன்னா சுத்தமாக எனக்கு வெட்ட வரமாட்டுது, நானும் பார்த்துட்டேன். அதனாலே இப்போல்லாம் என்ன பண்ணிடுறது, உட்காந்து வெட்டாமல் நின்றுக்கிட்டு தான் வெட்டுறது. டேபிளில் தான் அந்த மாதிரி வெட்டும்போது அங்கே ஃபேன் வேறு போட்டால் துணி பறக்கும் அப்படின்றதுனால என்னால் ரொம்ப நேரம் அங்கே நின்றுக்கிட்டு வெட்ட முடியல, ரொம்ப கசன்னு இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 7 ப்ளவுஸ் குறைஞ்ச அதிகபட்சம் ஒரு 8 ப்ளவுஸாவது கட் பண்ணிவிடுவேன் நான். இது போல் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணும்போது அது எல்லாமே நான் உட்காரேன். அதே போல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உட்காரன்னும்போது அப்போ நான் 8 ப்ளவுஸ் கட்டிங் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு தான் எந்திரிச்சிடுவேன். அதுக்கு நடுவில் எந்திரிச்சு போகிறதோ இல்லை போய் ரெஸ்ட் எடுக்கிறதோ எனக்கு இந்த பழக்கமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அந்த வேலையை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்து செய்வேன். இந்த வேலைன்னு கிடையாது, எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறமேட்டா செஞ்சுக்கலான்ற பழக்கமே எனக்கு சுட்டு போட்டால் கூட வராது. அதேமாரி மதியத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்திங்களா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரி இருந்துட்டாலே சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதையுமே நான் தவிர்க்க செஞ்சுடுவேன். நான் காலையில் இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 9-9:30க்கெலாம் நம்ம வேலைக்கு போய் வேலையில் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம் பார்த்திங்களா, அதே தான் இங்கேயும். எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே மிஷினில் உட்காந்துருவேன். சீக்கிரமாக மீனிங் என்னன்னாக்கா ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் நான் உட்காந்துருவேன். வீட்டு வேலையை முடிக்கிறனோ இல்லை அப்புறமேட்டா ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே நான் மறுபடியும் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறனோ அதை நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு மதியம் லஞ்சுக்கு தான் நான் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். காலையில் நான் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பேன். அதனால் மதியம் லஞ்சு தானே, ஒரு 12 மணிக்கு மேலே கூட நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் காலையிலேயே ஒரு 8 மணிக்கெலாம் கூட உட்காந்து நான் வேலையை முடிச்சுடுவேன். அதனால் ஒரு அர்ஜென்ட் துணி இருக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் நான் உட்காந்து
எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ உட்காந்து வேக வேகமாக தைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து லஞ்சை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து உட்கார்றதுக்கு மணி ஒரு 1-2 ஆகிடும். அப்போ நம்ம அப்படியே லஞ்சு நமக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து அதில் வந்து மறுபடியும் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் நான் வந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்களாம் எப்படி நீங்கள் ரொட்டீன் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணால் தானே நமக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தெலாம் நானுமே வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவும் போட முடியும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணால் தானே வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் வந்து தள்ளப்படுறேன் இல்லையா? ஏன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரிலாம் வந்து இருந்தேன், இப்படிலாம் வந்து நான் கடந்து வந்திருக்கேன். இதை வந்து இந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்து உங்களுக்கோசம் நான் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம தான் அடிபட்டுட்டோம், நம்ம தான் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம். அதனால் வந்து இந்த தொழிலில் வந்து இது போல் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, நம்மளால் இதெல்லாம் வந்து செய்யவே முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்துச்சு அவங்க வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களும் வந்து 4 காசு சம்பாரித்து அவங்களுக்குமே கை நிறைய காசு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாருக்கிட்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுமே புரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ விஷயத்த வந்து சாதிச்சுட்டு இருக்கோம். இன்னுமே நமக்கு வந்து சாதனையை வந்து நம்ம மென்மேலும் வளர்த்துக்கிட்டு தான் போயிட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு வந்து கொண்டாடும் விதமாக வந்து உமன்ஸ் டே வந்து இன்றைக்கி வந்து மார்ச் 8 வந்து உமன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. அப்போது நம்ம வந்து ஆண்கள் ஒரு பக்கம் ஒரு மடங்கு இருக்கிறாங்க அப்படின்னா, பெண்களும் இன்னொரு மடங்கு இருக்கிறாங்க அப்படின்றதுமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம யாருக்குமே சலைச்சவங்க கிடையாது இல்லையா? அதனால் நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்தாப்புல வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கும் நம்ம சேர்ந்து தான் நம்ம சாப்பாடு செய்கிறோம் இல்லையா? சமைச்சு சாப்பாடு போடுறோம். அப்போ நம்மளால் முடியுமான்னு ஒரு யோசனையில் இருக்கும்போது அந்த 10 பேருக்கு சேர்த்து நம்ம சமைச்சு போட முடியுது அப்படின்றது நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து கற்றுக்குறோம் இல்லையா? அப்போ அதுவே முடியுதுன்னும் போது நம்மளால் ஏன் இதை முடியாது, நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து யோசிக்காமல் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உடனே செஞ்சுருங்க. அது வந்து நம்ம லைஃபுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து நம்ம இந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. நீங்கள் அதை வந்து யோசிக்காமல் அந்த ஸ்டெப்பை வந்து ஆரம்பிக்க செஞ்சுடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுமே வந்து யாருக்கிட்டேயுமே வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம வந்து நமக்கான தேவைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? பெண்ணாக பிறந்த நமக்கான தேவைகள் நிறைய இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கிட்டேயோ இல்லை தம்பியோ இல்லை அண்ணனோ இல்லை அப்பாவோ அவங்கக்கிட்டேயோ நம்ம வந்து கேட்குறோன்னும் போது எல்லாத்துக்குமே நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடத்தை வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளுமே ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு ஓனாக இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமோ இல்லை வந்து நம்ம வந்து இந்த டைலரிங்கை வந்து கற்றுக்குறோமோ அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதுலேருந்து சேவிங் பண்ணியிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கான தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் அதை வந்து தாராளமாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறது மூலியமாக தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுமே நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டேஜில் வந்து நகர்ந்து போகிறதுக்கு உங்களுக்கே வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ உங்களுக்கு வந்து டைலரிங் எனக்கு வரல சிஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா டைலரிங் வரலாம் ஆரி ஒர்க் கிளாஸுக்கு போங்க, அங்கே போய் நல்லா கற்றுக்கோங்க. இன்றைக்கி வந்து டைலரிங் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதே அளவுக்கு ஆரி ஒர்க்குக்கும் நல்ல ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கு போட்டால் இப்போ வந்து 1200 1500லேருந்தே ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு தர வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போது ஸ்டார்டிங் ரேட்டே இதை நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு 2 டேஸ்லேயே உட்காந்து அந்த 2 ஒரு ப்ளவுஸை வந்து 2 நாளில் முடிக்கிறீங்க அப்படின்னும்போது
அதுவுமே உங்களால் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கையுமே பார்க்கும்போது அது வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நம்ம மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியுது இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை செய்யுங்க. இந்த வேலை தான் எனக்கு தெரியும் சிஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே தெரியலையா, என்ன பண்ணுறீங்க, ஒரு முதலீடு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன முதலீடு போட்டு வீட்லேயே வந்து துணி வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் அதில் அந்த வேலையை வந்து நீங்கள் இன்னும் மேலே வளர்த்துக்கிட்டு போங்க. இதுபோல் நம்மளால் முடிஞ்ச வேலையை எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை செய்யும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி உமன்ஸ் டேவுக்கு எத்தனை பேர் மிஷினில் உட்காந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க, எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி உட்காந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ இப்போ நான் பேசும்போது டைம் வந்து கரெக்டாக 3. இப்போது வரைக்கும் நான் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்ககிட்ட நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து இன்னும் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.